இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. யாருடைய ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் யார்? நீதிமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே நீதிமான்கள் தான். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் செய்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ள ஒரு ஜெபம். அநேக நேரங்களிலே நமக்கே நம்முடைய ஜெபத்தின் வல்லமே நமக்கு என்ன செய்யல, தெரியல. நம்மால ஜெபத்தினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் நீதிமான்களாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் ஊக்கமாக ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் மிகவும் விலையேற பெற்றது, மிகவும் பலன் கொடுக்கக்கூடியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபித்தான். அவனுடைய வார்த்தையின்படி 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பாக சவால் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாக்கின்படியே அன்றி என்ன செய்யாது, பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சொல்லி, மழை இருக்காது, மழை பெய்யாதுன்னு சொல்லி அங்கே சவால் விடுகிறதை, ஒரு ராஜாவுக்கு முன்பாக சவால் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின்படியே அங்கே 3 வருஷமும் 6 மாதமும் மழை இல்லை. திரும்பவும் என்ன செய்கிறார், அந்த ஆகாபின் இடத்துல அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார், நீர் போய் என்ன செய்யும், உம்முடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்று சொல்லி அந்த ஆகாபை அவர் துரிதப்படுத்துகிறார். இங்கே மழை பெய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் இந்த எலியா என்ன செய்கிறார், கர்மேல் பர்வதத்துல ஏறி அவர் அந்த கர்த்தரை பணிந்து கொண்டு தன்னுடைய முகம் தரையிலே படும்படியாக அவர் குனிந்து என்ன செய்கிறார், அவர் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவர் என்ன செய்கிறார், அங்கே அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே கருத்தாய் அங்கே அவர் ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஊழியக்காரன்ட்ட சொல்றார், நீ போய் சமுத்திர முகமாய் போய் பார் என்று சொல்லுகிறார். அவன் போய் பார்த்து என்ன செய்தான், ஐயா ஒன்றும் இல்லை, அப்படி திரும்பி வரான். 7 தரம் போன்னு சொல்லிட்டு இவர் முழங்காலிலே என்ன செய்கிறார், குனிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் படும்படியாக தன்னை தாழ்த்தி ஊக்கமாய் அங்கே ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். 7வது தடவை சொல்லுகிறார், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது. ஆமா, அந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம என்ன செய்ய வேண்டும், அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகள் வரும்போது ஜெபிப்பதை நாம் என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். இனிமே ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது, ஜெபிச்சுதான் ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். சில நேரம் நம்ம சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக இருக்கும். நம்மால விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் கூட இந்த எலியாவை போல நாம் என்ன செய்ய வேண்டும், ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த எலியாவினுடைய ஜெபத்திற்கு அங்கே பதில் வந்தது. அந்த ஊக்கமான ஜெபந்தான் ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்பாக நின்று சவால் விடும்படி அவரை பலப்படுத்தினது. கடினமான சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து செல்லுகிற பொழுது ஊக்கத்தோடு நாமும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முன்மாதிரி. ஆண்டவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கெத்சேமனே தோட்டத்திலே போய் ஆண்டவரும் என்ன செய்தார், ஊக்கமாய் ஜெபித்தார். நம்முடைய ஆண்டவருக்கும் தெரியும், அடுத்தால் அவருக்கு பயங்கரமான சிலுவை மரணம் இருக்கிறது, பாடு இருக்கிறதுன்னு தெரியும். அவர் என்ன செய்யல, மனம் தளர்ந்து போகவில்லை. அந்த பாடை நான் கடந்து செல்ல ஆண்டவரே எனக்கு பலன் வேணும் என்று சொல்லி அவர் கெத்சேமனே தோட்டத்திலே தேவ சமூகத்திலே அவர் வியாகுலத்தோடு பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வியர்வை இரத்தமாக மாறுகிற வரைக்கும் ஊக்கமாக அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் என்ன செய்கிறார், தம்மை இந்த மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன செய்தார், ஜெபித்தார்.
ஊக்கமாய் ஆண்டவர் ஜெபித்தார். அந்த ஜெபம்தான் அந்த சிலுவை பாடுகளை ஆண்டவர் கடந்து செல்ல அவரை பலப்படுத்தியது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட கடினமான எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபத்தை விட்டு விடாதபடி, ஆண்டவரே இந்த பாதையை கடந்து செல்ல, இதை நான் சகிக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஊக்கமாக நாம் அவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவர் சில பாடுகள் வழியாய் நம்மை நடத்துகிற பொழுது, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பொழுது நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோம், சோர்ந்து போகிறோம். நான் எவ்வளவு ஜெபிச்சேன் ஆண்டவரே, இதை நான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியலையே, ஏன் இந்த தோல்வி வந்தது என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் கலங்கி போகிறோம். அந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கு, சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக, காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். தனக்கு நடக்க போகிற எல்லா பாடுகளையும் அவர் அறிந்திருந்தும் அவர் ஜெபத்தை விடவில்லை. இன்னும் இதுல பார்க்கிறோம், ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு கெத்சேமனே தோட்டத்திற்கு சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் சொல்லுவதையும் அவர் நிறுத்தல, பாடுகிறத நிறுத்தல, ஜெபிப்பதை நிறுத்தல. நாமும் கூட சோர்ந்து போகாமல் ஊக்கமாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து நாம் மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். உங்க பிரசன்னத்திற்குள்ளாய் எங்களை மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.